ஹாய் காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம முல்லைப்பூ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நீங்கள் வந்து பட்ஸு ஸ்டெம்முக்கெலாம் வந்து கலர் அடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு வீடியோவில் அதை வந்து கலர் பண்ணதை எடுத்துகிட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு பூ கட்டுறது எப்படின்னு தான் காட்ட போகிறோம். ஸோ இப்போ முல்லைப்பூ எடுத்தாச்சு. அதில் இருக்க ஸ்டிக்கை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவிலே ஒரு சின்ன டிப் கொடுத்துருப்பேன். இன்கேஸ் வந்து முல்லைப்பூக்கு வந்து நம்ம ஒட்டியிருக்க அந்த சர்ஜிக்கல் டேப்பு இதில் ஸ்டிக்லையும் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. 1, 2 நம்ம வந்து அதிகமாக கட் பண்ணிட்டோன்னா, அதாவது 1, 2 வந்து லென்த்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்லியிருப்பேன், முல்லைப்பூக்கு ஒல்லியானது வந்து யூஸ் பண்ணுங்க. ஒல்லியாக யூஸ் பண்ணுற ஸ்டிக்கில் ஒட்டாது பெருசாக. ஆனால் கொஞ்சம் குண்டாக நம்ம நார்மல் சைஸில் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டிக்கில் வந்து மோஸ்ட்டாக ஒட்டுது. ஓகேங்களா? மல்லிப்பூவில் ஒட்டாது, பட் முல்லைப்பூவில் வந்து ஒல்லியாக இருக்கிறதுல தான் ஈஸியாக வருது. குண்டாக இருக்கிறதுல எப்படி ஒட்டிடுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணியிருப்பேன். எதுக்கும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியும் காட்டிடுறேன். இன்கேஸ் அது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட தம் ஃபிங்கர், அதாவது கட்டை விரலை வச்சு லைட்டாக இப்படி ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி நம்ம கீழே வந்து கட் தான் பண்ண போகிறோம். சர்க்கிளாக ஷேப் வந்து இருக்கணும், ஸ்டெம்மு ஷேப்பாக இருக்கணும், ஒரே லென்த்தாக இருக்கணும்னு நம்ம கீழே கட் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு 1, 2 ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த கட்டை விரலை வச்சு அதை நல்லா இப்படி நவுத்தி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக அதை மேலே தூக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நான் வீடியோவில் செஞ்சு காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க வெளியில். பட் நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லைக் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை எனக்கு எடுக்கவே முடியல. ஏன்னா அது குண்டானதில் வந்து நல்லா ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக கட்டை விரல் வச்சு லைட்டாக இப்படி நவர்த்தி விட்டுட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். எப்படி கீழே நம்ம கட் பண்ண போகிறோம், கட் பண்ணலைனாலும் அது கரெக்டாக இருக்கும், அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம சர்ஜிக்கல் டேப் தான் ஒட்டியிருக்கோம். அதனால் 1, 2 கீழே இந்த மாதிரி டச் ஆகிடும். ஒன்று நம்ம வார்னிஷ் அடிக்கிறதோ இல்லை நெயில் பாலிஷ் ஒட்டி பெயிண்ட் பண்ணதோ வந்து நமக்கு வந்து ஸ்டிக் ஆனாலும் வராமல் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்டிக்லேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணுறது தான் வேலை. ஸோ அன்ஈவனாக இருக்கும். அன்ஈவனாக இருக்கிறது வந்து அழகாக கட் பண்ணிக்கோங்க. சில இதில் த்ரெட் இருக்கும், சில இதில் அன்ஈவனாக இருக்கும். 1, 2 வந்து நம்ம கையை வச்சு இப்போ பண்ணியிருப்போம் இல்லையா, கை வச்சு சர்ஜிக்கல் டேப்பை வந்து எடுத்திருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த ஷேப் எல்லாமே போயிடும், அழகாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த கட் பண்ணுற ப்ராசஸை வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீடியோவாக அனுப்புங்க ஹோம்ஒர்க்காக. பட் உங்களுக்கு நான் என்னென்ன முல்லைப்பூ கொடுத்துருக்கேன்னா ஹோம்ஒர்க்காக 2 பூ வந்து மடித்து முல்லைப்பூ ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு ஹோம்ஒர்க் வீடியோவாகவும், பட்ஸுக்கு கலர் பண்ணுறதும் ஸ்டெம்முக்கு கலர் பண்ணுறதும் வீடியோவாகவும் கேட்டிருந்தேன். அப்புறம் வந்து வாட்டர் டெஸ்ட் வந்து பண்ணுறது வீடியோவாக கேட்டிருந்தேன். இந்த கட் பண்ணுறது வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளூ வந்து கீழே வச்சு ஒட்டிடணும். எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது மேலே ஒன்றும் ஆகாது, பட் கீழே எப்படியும் அந்த சர்க்கிள் ஹோல் இருக்குது. ஸோ உள்ளே தண்ணி போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஃபார் சேஃப்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 க்ளூவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். B7000 க்ளூ ஒன்று, சாதாரண ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 2மே நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் ஒன்று வந்து நல்லா சொல்லிடுறேன், வாட்டர் டெஸ்ட் வந்து நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். ஒன்லி 25 செகண்ட்ஸ்க்கு பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை நான் உள்ளே போட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வாட்டர் டெஸ்ட் வந்து
பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்களும் இந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நான் வந்து நல்லா உள்ளே முக்குறேன். பட் நீங்கள் அவ்வளோ பண்ண தேவையில்லை. உங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகாது. பட் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் உள்ளே போட வேண்டாம். லைட்டாக ஒரு 5 or 10 seconds 5 or 10 seconds மட்டும் நீங்கள் உள்ளே போட்டு எனக்கு காட்டினா போதும் வீடியோவுக்கு. ஓகேங்களா? ஏன்னா உங்களில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ 5 or 10 seconds மட்டும் காட்டுங்க. பட் நான் இங்கே கட்டு எதுவுமே செய்யலை. நான் அப்படியே உங்களுக்கு ஒரிஜினலாக தான் காட்டுறேன். நான் யூடியூப் வீடியோக்காகவும் தான் இது யூடியூப் வீடியோக்காகவும் ஷார்ட்ஸ்க்காகவும் செய்கிறதுனால நான் வந்து இப்போ செய்கிறேன். ஸோ பார்த்தீங்களா எப்படி உள்ளே ஃபுல்லாக போயிட்டு வந்துருச்சு. நான் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டேன். ஸோ இப்படி வந்து தண்ணியாக இருக்கு இல்லையா? ஸோ இதை எவ்வளோ தண்ணி பாருங்கள். கை ஃபுல்லாக தண்ணி. பாருங்கள் என் கை ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிடணும். சரிங்களா? இதை தான் நம்ம வாட்டர் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒன்றுமே ஆகலை தெரியுதுங்களா? ஸோ நான் எந்த கட்டும் எதுவுமே பண்ணல. ஸோ இருக்க வாட்டரை மட்டும் ஜஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. பூக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. ஸோ இது தான் நம்ம வாட்டர் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுதா? எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. உரிகிறது வெளியில் வர்றது எதுவுமே இல்லை. நம்ம போடையில் எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போவும் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவோம். தெரியுதா? ஸோ நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, தண்ணியில் போட்ட பட்ஸை கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். உடனே எடுத்து கட்டாதீங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கட்டுங்க. நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வேணால் இன்னும் ஒரு வாட்டி கூட போடுறேன். ஒரே ஒரு இதை போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தடவை போட்டேன். ஸோ நான் இவ்வளோ தடவைலாம் போட்டதே கிடையாது. பட் இவ்வளோ தடவை போட்டால் அது ஒன்றும் ஆகலை அப்படின்னாலும் அதுக்குன்னு நம்ம போய் அதை வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட். தண்ணி பட்டாலும் இன்னுமே ஆகாது. ஐயோ திருப்பி பாருங்கள் கீழே விழுந்துருச்சு. ஓ ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வாட்டர் ரெசிஸ்டண்ட். இதைத்தான் வாட்டர் ரெசிஸ்டண்ட்னு நம்ம சொல்லுவோம். தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணுறீங்களா, 2 ஃப்ளார் போட்டு டெஸ்ட் பண்ணால் கூட போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை வந்து உடனே தயவு செஞ்சு கட்டிடாதீங்க. ஏன்னா வெளியில் ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து பட்டிருக்கும். ஸோ நல்லா ஒரு 2 to 3 hours நல்லா ட்ரை ஆகினதுக்கப்புறம் இந்த 2 ஃப்ளாரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தண்ணியில் போடுறது. ஏன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கோம், வார்னிஷ் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் எதுவும் ஆகாது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 2 hours இதை இன்னுமே ட்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ பூ கட்டுறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம மல்லிப்பூக்கும் ஷோ பண்ணியிருந்தோம், முல்லைப்பூக்கும் ஷோ பண்ணுறோம். ஸோ நிறையா கிளாஸஸில் வந்து பூ கட்டுறது சொல்லித்தர மாட்டாங்க. பட் நம்ம இங்கே வந்து பூ கட்டுறதுமே சொல்லி கொடுத்துருவோம். எப்படி கட்டணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நூலை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு முல்லை வைங்க. அதுக்கு மேலே டவுன் சைடில் இன்னொரு முல்லை வச்சு ஒரு ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பூ கட்டும் போது இன்னொரு ரோலும் பண்ணிடுங்க. 2 ரோல் பண்ணி 3 விரல் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த விரல், அதாவது தம் ஃபிங்கர், கட்டை விரல், ஆள்காட்டி விரல், அதுக்கு பக்கத்தில் இருக்க விரல், இதை 3 வச்சு தான் நம்ம அந்த ஸ்பைடர் வெப்பு மாதிரி அந்த ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணி அதை அப்படியே பூக்குள்ளே போட்டுட்டு லைட்டாக தொங்கிட்டு இருக்கும் ஒரு நூல். சரிங்களா? சைடில் அப்படியே இது போயிட்டே இருக்கும். அந்த நூலை லைட்டாக நம்ம இழுக்கும்போது உங்களுக்கு அந்த நாட் வந்து விழுந்துடும். ஸோ நாட் மட்டும் போட்டால் போதும். நல்லா பாருங்க. இப்போ வந்து இதில் கலக்கமாக கட்டுவாங்க சில பேர். என்னதான் பூ கட்ட தெரிஞ்சாலும் அந்த அடர்த்தியே வராது அவங்களுக்கு. ரொம்ப
தள்ளி 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 போன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோல காட்டுறேன் பாருங்க. 2 பூவை வச்சோன்னே எனக்குமே தள்ளி தான் இருக்கும். ஆனா அந்த நாட்டு அந்த முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி உங்களோட இந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு லைட்டா அந்த பூவை உள்ள இழுத்துக்கணும். உள்ள இழுத்தீங்கன்னா அந்த நூல் தனியா கொஞ்சம் அப்படி தனியா செப்பரேட்டா போகுது இல்லையா, அது வந்து நெருக்கமா ஆகிடும். இன்னும் ஒரு தடவை கூட காட்டியிருக்கேன் பாருங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நடுவுல பிளேஸ் பண்ணும்போது சும்மா ஒரு 1/4 சென்டிமீட்டர் அளவுக்கு நூல்ல கேப் இருக்கும். ஆனா ஓகே பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டேட் வந்து பண்ணிட்டு, ஐ மீன் பூவை வச்சுட்டு ஒரு சுத்திட்டு உங்களுடைய ரைட் சைடு ஹேண்ட்ல இருக்க தம் ஃபிங்கர், அதாவது கட்டை விரலை வச்சு லைட்டா லெஃப்ட் சைடு வந்து இழுத்துட்டு நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூ வந்து கொஞ்சம் 1/4 சென்டர் கேப்ல இருக்கும் இல்லையா, அந்த கேப் என்ன ஆகிடும், கொஞ்சம் உள்ள 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 வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த கேப் என்ன ஆகும், நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதை தள்ள 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 அந்த 1/4 இன்ச் கேப் வந்து இல்லாம நெருக்கமா வரும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மொட்டு வந்து நிறைய தேவைப்படும். ஆனா வந்து பூ நல்லா நெருக்கமா இருக்கும். அதுவே நீங்க சென்னை ஸ்டைல்ல வந்து கட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விட்டு விட்டு கட்டலாம். ஆனா அது கொஞ்சம் கலக்கமா இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா நம்ம வந்து மொட்டு யூஸ் பண்றோம். மலர்ந்த பூக்கு நம்ம வந்து கேப் விட்டு கட்டினா கூட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் மலர்ந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டாலும் உங்களுக்கு நல்லா அடர்த்தியா இருக்கும். 2வது உங்களுக்கு வந்து முளம் நிறைய வரும். 1 முளம் 2 முளம் நீங்க 2 முளம் கூட கட்டிடலாம். ஆனா மல்லியோ முல்லையோ மொட்டா கட்டும்போது நீங்க கொஞ்சம் சேர்த்து தான் கட்டணும். ஏன்னா நீங்க நல்லா கேப் விட்டு சென்னை ஸ்டைல்ல கட்டுனீங்கன்னா என்ன ஆயிரும், ஒரு மாதிரி கலக்கமா இருக்கும். ஒரு மாதிரி அடர்த்தி இல்லாம இருக்கும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு இந்த பூ வந்து மலரவும் செய்யாது இல்லையா, நம்ம பேப்பர்ல செஞ்சது மலராது. ஸோ லைஃப் லாங் அது வந்து மலராம இருக்கும்போது அது கலக்கமாவே தெரியும். ஸோ பெட்டர் வந்து மொட்டை மட்டும் நீங்க நல்லா சேர்த்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, நான் கட்டிட்டேன். எவ்வளோ அழகா வந்திருக்கு பார்த்தீங்களா? மல்லிப்பூவும் சரி முல்லைப்பூவும் சரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்திருக்கு. ஆனா எனக்கு வந்து கம்மியா தான் வந்திருக்கு. இத்தனைக்கு நான் 120 பட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு மல்லி அளவுக்கு வரல. ஏன்னா இது ஒல்லியா வேற இருக்கும் இல்லையா, ஸோ மல்லி அளவுக்கு எனக்கு வந்து முளை வரல. இன்னும் நிறைய நம்ம செஞ்சோன்னா தான் வரும். பட் நான் வீடியோக்காக கொஞ்சம் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஒரிஜினல் போலவே இருக்கு.